செட்டிகளும் தரிசு நிலம் இல்லை. இது மட்டும் இல்ல, கேப்பாப்புல போராட்டம் நடக்குது, மட்டக்களப்புல போராட்டம் நடக்குது, பலாலில போராட்டம் நடக்குது. இப்படியே இந்த அரசு வரும்போது என்ன வார்த்தை சொன்னார்கள்? நாங்கள் உடனடியாக ராணுவத்தை வெளியேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரைக்கும் வெளியேற்றவில்லை. நாங்கள் இன்றைக்கு மாவீர துயிலமில்லங்களை வணக்க ஸ்தலங்கள் அதை கூட விடவில்லை. ஆனால் சொன்ன வார்த்தைகள் இந்த சந்திரசேகர ஐயாவா இருக்கலாம், அனுராவா இருக்கலாம், வடக்கு கிழக்கில் பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி மக்களை வாக்குகளை சூறையாடினார்கள் தவிர இதுவரைக்கும் இன்றைக்கு 2 வருடமாக போகிறது. தமிழருக்குரிய முக்கியமான பிரச்சனைகள் தீரவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக மாவட்டமாக எமது ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அரசு பொய்யான வேடங்களை போட்டது என்று சர்வதேசம் உணர வேண்டும். ஏனென்றால் சர்வதேசத்துக்கு ஒரு முகமும் எமது மக்களுக்கு ஒரு முகமும் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்காகத்தான் அந்த காலத்திலே நாங்க வேறு நாடு நீங்க வேறு நாடு நிறைய வேறு பாடல் ஒரு பாடலை கூடி தமிழ் விடுதலை புலிகள் இயக்கியிருந்தார்கள். ஆகவே அப்படியான செயல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஆயுதம் தூக்கி போராடியவர்களை இன்றைக்கு தெருவாக நின்று போராட்டம் செய்கிறோம். ஏன் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது? மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை உருவாக்க கூடாது இந்த அரசும் ஒரு ஆயுத போராட்டத்தை எடுத்து தென்னிலங்கையில 1 லட்சம் சிங்கள மக்களை அழித்துத்தான் இன்றைக்கு ஆட்சிபுடம் வருகிறார்கள். ஆட்சிபுடம் வருவர்களுக்கு தெரிய வேண்டும் எமது மக்கள் நாங்கள் ஏன் ஆயுதம் தூக்கணும் என்று. ஆகவே இந்த பிரச்சனை எமது மக்களுக்குரிய இடங்கள் விடுதலையாக வேண்டும். விடுதலை செய்யும் வரைக்கும் எமது போராட்டம் தொடரும். ஆகவே இந்த அரசு இல்லை, வருங்கால அரசு, இனி வரப்போற அரசு கூடி எமக்கு வடக்கு கிழக்கில் ஒரு பிரச்சனை தீர்ந்தால்தான் ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை தீரும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். நன்றி. நாங்கள் அந்த கால்நடைகள் 3500 குடும்பம் நம்பியிருக்கு. ஆனால் அது என்னென்னா எங்களுக்கு காலங்காலாக இன்னொரு பயன்படுத்தி வந்து மேய்ச்சல் அந்த இடத்துல வந்து அத்துமுறைய பயிற்சியாளர்கள் வந்து எங்களோட மேய்ச்சல் நிலத்தை பிடிச்சி எங்களோட கால்நடைகளை மட்டும் எங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஜனாதிபதியாக கூறி வந்தும் இன்னொரு ஜனாதிபதி வந்தெடுத்து எங்கள் மட்டக்குழு மாவட்டம் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வந்தெடுத்து இந்த மயிலத்தமோட மாதவனை மேய்ச்சத்தரையை ஒதுக்கித்தாரன்னு சொன்னாங்க. அதில் இன்னும் ஒதுக்கி தரவில்லை. நாங்களும் ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு கடிதம் அனுப்பி கொண்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொருவரும் இன்னும் கவனிக்கிறார்கள். நாங்கள் அதனாடி எங்கள் பரவலி போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து கொண்டிருக்கிற போராட்டத்தை இன்னும் விதிவியடவை செய்வதற்கு தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு நாளும் வர்ற வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மாடுகளுக்கு குடிக்க தண்ணியில் இருக்கிற புல்லில் நெருப்பு வச்சு எங்களை அச்சுறுத்தி போட்டு இதை போய் போலீஸில் முறையிட்டு எவ்வளோ கோட்சாலையெல்லாம் கோட்டத்தில் போட்டு மட்டக்களப்பு மாவட்டம் நீதிமன்றம் மற்ற வேறு நீதிமன்றத்தாலையெல்லாம் அவங்கள வெளியேற்றி சொல்லி மேய்ச்சத்துறைக்கு ஒதுக்க கொடுக்க சொல்லி வந்தது. ஆனால் இன்னும் அதை நடைமுறைப்படுத்துவது என்ன? அங்கே முன்னாள் ஆளுநர் அந்த ஜெயம்பத் அவர்களும் அம்பேத்கர் சுமந்த அந்த மக்களை ஏந்தி கொண்டு ஆனால் அந்த மக்களுக்கு அவங்களுக்கு வாழ வேண்டிய விருப்பம் இல்லை. அங்கே எங்களிடத்தை வைபடுத்தி அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 20,000 காசு கொடுத்து தான் எங்களை மாட்டுகளை அழிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்வாரத்தை அழிக்கிறதுக்கும் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அந்த மேய்ச்சத்துறை அழித்து அந்த பொருளாதாரத்தை அழிச்சோன்னா இந்த மக்கள் வீதியில் வருவார்கள் என்று தெரிஞ்சு தான் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி யாரிடமும் முறையிட்டு இன்னும் ஒரு முடிவும் கிடைக்கவில்லை என்பதை எங்கள் மனவேதனையை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக வலிகாமம் வடக்கு எனப்படுகின்ற பலாலி, மயிலட்டி, வசாவுலான், குறும்பசிட்டி, கட்டுவன், தையிட்டி போன்ற பிரதேசங்களை முன்னிறுத்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கிளிநொச்சியிலே மன்னர் சமூக மேம்பாட்டுக்கான நிறுவனமான மெசிடோட் நிறுவனத்துடன் இணைந்து எமது நியாயமான கோரிக்கைகளை அனைத்து தரப்பினருக்கும், அதாவது எங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய மற்றும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கவனஈர்ப்பை கிளிநொச்சி மண்ணிலே
முன்னிறுத்தி எமது பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இன்றைய நாளில் கூடியிருக்கின்றோம். எமது பிரதேசமானது 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்திலிருந்து இன்று வரை 36 வருடங்கள் முடிவடைந்தும் எங்கள் மண்ணிலே முழுமையாக 5 கிராமங்கள் கையிட்டியுடன் இணைத்தால் 6 கிராமங்கள் முழுமையாக இன்று வரை விடுவிக்கப்படாமல் காணப்படுகின்றது. அதற்கு அரசாங்கம் இன்று வரை கூறி வருகின்ற காரணம் விமான நிலைய விஸ்தரிப்பும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வை. நாங்கள் முழுமையாக அந்த கருத்தை நாங்கள் முழுமையாக வெறுக்கின்றோம், எதிர்க்கின்றோம். காரணம், நமது பிரதேசத்திலே விமான அபிவிருத்தியும் இல்லை, உயர் பாதுகாப்புக்கான தேவைப்பாடும் இல்லை. முழுமையாக மக்களின் நிலங்கள், விவசாய நிலங்களையும் கடற்தொழில் நிலங்களையும் ஆக்கிரமித்து இராணுவம் வருமானம் ஈட்டுவதற்காகவும் இனப்பெலம்பலை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாகவே எமது பிரதேச மக்கள் அதை முழுமையாக பார்க்கின்றோம். ஏனெனில் எமது பிரதேசமானது 90க்கு முதல் இடம்பெயர முன்பாக பலாலி, மயிலிட்டி, தையிட்டி இந்த 36 வருடங்கள் மண் இழந்த என்ற சொல்லில், இந்த மண் இழந்தோம் என்ற சொல்லில், மண்ணை இழக்க வைத்தவர்கள் என்ற சொல்லில் உள்ள கருத்துக்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மண் இழந்தால் வாழ்விழந்தோம், வாழ்விழந்தால் வாழ்க்கை இழந்தோம். இந்த வாழ்க்கை என்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனமாக இருக்கப்பட வேண்டும். எமது சமுதாய அமைப்பின்படி ஒரு மண் இல்லாவிடில், அதாவது நான் சொல்வது ஒரு வீடு இல்லாவிடில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடியாது. இந்த மண் இல்லாவிடில் சமத்தொழில் செய்ய முடியாது, இருக்க முடியாது. இன்று கடல் தொழில் வளம் மிக்க ஒரு இடம் மயிலிட்டி. A251, A248 கிராம சேவையாளர் பிரிவில் கடற்தொழில் மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்து இலங்கை 1/3 பகுதி தேவையான மீனை இந்த மண்ணுக்கு கொடுத்தவர்கள் இன்று இடமின்றி ஒவ்வொரு இடத்திலும் தவித்து வாழ்ந்து கொண்டு வாரார்கள். இவர்கள் 36 வருடங்களாக மீன் பிடிக்க முடியாமல் தங்களுடைய சொந்த நிலங்களில் இந்த மயிலிட்டி மண் வடக்கு பக்கம் கடற்தொழிலையும் தெற்கு பக்கம் விவசாயத்தையும் கொண்ட மிகப்பெரிய பூமி. சுண்ணாகம் என்று கூறப்படுகின்ற 91ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்த சந்தையில் முழு வளங்களையும் விவசாய வளங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்த அந்த மண். எனது பேர் ஜாட்சன் வீராரோ. இது கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மண்ணில் காணி இழந்த மக்களின் குரலின் ஏற்பாட்டில் தன்னுடைய காணிக்காக நீண்ட காலம் நீதிக்காக போராடி வருகின்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது யாழ் மாவட்ட வழிவடக்கு மக்களுடைய காணியாக இருக்கலாம், எங்களுடைய முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களுடைய காணியாக இருக்கலாம், மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மயிலத்தமடு மாதமுனி மக்களுடைய காணியாக இருக்கலாம். இதற்காக நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 7ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தில் மன்னாரில் நடைபெற்றது. அதே போல 14ஆம் தேதி கிளிநொச்சி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்றது. இன்று நாங்கள் 21ஆம் தேதி எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே முன்னெடுக்கின்றோம். இதில் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா போன்ற பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதிலிருந்து கூட்டாக தங்களுடைய அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய பிரதான காரணம், இன்று வரைக்கும் அந்த மக்களுடைய காணியை பல்வேறு அரச தரப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அது ஒரு பொன் விளையும் பூமி. இன்றைக்கு அந்த பொன் விளையும் பூமியில் இராணுவ விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் பசியில வெளியில நிற்கணும். இன்றைக்கு அவர்கள இடத்துல ஃபுட்பால் கிரவுண்டோ, கிரிக்கெட் கிரவுண்டோ, மற்றது பாஸ்கெட் கிரவுண்டோ உருவாக்கி அதில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொழில் இல்லாமல் வெளியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய போராட்டத்தை நியாயமான போராட்டத்துக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது 2013ஆம் ஆண்டு வந்த வர்த்தகமானி, வழிவடக்கு மக்களுடைய வர்த்தகமானி 6317 மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்துல 2013 5ஆம் மாசம் 28ஆம் தேதி வந்த வர்த்தகமானி 6317 ஏக்கர் காணி இன்று வரைக்கும் அந்த அரசுகளால இருந்து
இன்றைக்கு இருக்கின்ற புதிய அரசு வரைக்கும் இந்த கசட்டை ரிமூவ் பண்றதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. 50 ஏக்கர் விடுறோம், 100 ஏக்கர் விடுறோம், எல்லாம் இந்த வர்த்தக மானிக்குள்ள தான் இன்றும் இருக்கு. அப்போது அவர்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும், பொருளாதாரத்தை முன்னெடுக்க முடியும்? இவ்வாறு இந்த அரசுகளும் அந்த காணி விடுவிப்பு வெத்தன போக்கும் அக்கறை இனமும் காட்டிக் கொண்டிருக்கின்றதை வலியுறுத்தி இவர்களுக்கான காணி வழங்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தித்தான் இந்த கவனிப்பை இந்த இடத்துல முன்னெடுக்கிறோம். இது பல்வேறு மாவட்டங்களையும் பறந்து முன்னெடுக்க இருக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஏற்பாட்டு குழு என்ற ரீதியில இந்த காணிக்காக போராடி வருகின்ற காணி இழந்த மக்களின் குரலின் குரலாக நாங்களும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்றோம். நன்றி. கடந்த அரசாங்கங்களைப் போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே எங்களுடைய காணிகளை உங்களுடைய காணி உங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி வந்தது. 3 எம்பிகளாக இருந்தவர்கள் 190க்கு மேல எம்பிகளோட 3 பெரும்பான்மையோட வந்த இந்த அரசும் 1 வருடங்கள் கடந்தும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நாம் காட்டில் பறக்க விட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த அரசால கொண்டு வந்த வர்த்தக மானியை இன்னும் இந்த அரசு இன்னும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அதற்காக வழிவடக்கு மக்கள் கொழும்புல ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னால போராடினார். இன்றைக்கு அவர்கள் போராடி 1 வருடம் கடந்த நிலையிலும் இந்த காணி விடுவிப்பதற்காக உடனடியாக பாதுகாப்பு அமைச்சுகளோட கலந்துரையாடி விடுவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு 1 வருடம் கடந்தும் அந்த அரசு இந்த விடுவிப்பேன் என்று வந்த அரசும் மெத்தன போக்கும் அதில் அவர்களுக்கான திருப்தியின்மையும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த மக்கள் இன்றைய தங்களுடைய ஊடக சந்திப்பில் மிக தெளிவாக தினம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.